அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைய தகவலில் பல முக்கிய தகவல்கள் இருக்குது. இது மாலை நேரத்துக்கான செய்தி. ஒருவேளை நீங்கள் காலையில் போட்ட செய்தி இன்னும் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலையில் போட்ட செய்தியை கட்டாயம் மறக்காமல் பாருங்கள். 2000 தினார் 500 தினார் அபராதம் கட்ட தயாரா? தயவு செய்து அபார்ட்மெண்ட்களுக்கு முன்னால் குப்பைகள் போடாதீங்க, அபராதம். மன்னர் மற்றும் முடிசூடா இளவரசர் மக்களை நேரில் சந்திக்க வாய்ப்புகளை வழங்கியுள்ளார்கள். குவைத்துடைய பல பகுதிகளிலையும் சோதனை விரைவில். குவைத்துடைய தீயணைப்பு படை ஒவ்வொரு பகுதிகளின் பெயரை குறிப்பிட்டு தெரிவித்துள்ளார்கள். ஆன்லைன் டிக்டாக், ஆன்லைனில் பொருட்கள் வாங்கி டிக்டாக்ல சரும அழகுகளை மேம்படுத்த முயற்சி செய்தால் கடைசியில் விபரீதம். ஹதீகாக்களால், தோட்டங்களால் இனிவரும் நாட்களில் குடியிருப்பு பகுதிகளில் இருப்பவர்களுக்கு தொல்லை இல்லை, அனைத்தும் உடைக்கப்படுகின்றது. ஃபர்வானியா பகுதிகளில் மின்சாரம் தடைப்படும் அபாயம் இனிவரும் நாட்களில். இதோ வருவதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது உள்துறை அமைச்சகம் விரைவில். ஏஜெண்டை நம்பினார் கைவிடப்படுவார். பல முக்கிய தகவல்கள் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. குவைத்துடைய வெப்பநிலை ஹராரா ஃபோக்கல் ராஸ்னா அப்படின்னு சொல்லலாம். وايد حر والله وايد حر والله والجو الحرارة شديدة جدا وشايفنا العرق. அந்த பிளாஸ்டிக் ஹோன்களே அந்த மாதிரி நெளிஞ்சு போயிருக்குது. அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் மனிதர்கள் படும் அவதியை போலயே மிருகங்களும் மிக கடுமையான அவதியில் இந்த வெயிலில் இந்த வெப்பம் அதிகரித்ததால் பூனைகளாக இருக்கட்டும், ஏன் பூனைகள் மட்டுமில்லை, பூனை, நாய்கள் மற்றும் சில பறவைகள், குருவிகள் மட்டுமல்லாது பாலைவன பகுதிகளில் உள்ள விலங்குகள், நரியுடைய நிலைமையை பாருங்கள். وين رباي؟ شاتين لي. அதிமேதகு அமீர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா மற்றும் முடிக்குரிய இளவரசர் ஷேக் சபா ஹாலித் அல் அஹமத் அல் முபாரக் அல் சபா ஆகியோரின் வாழ்த்துக்களை கௌரவ குடிமக்களுக்கு தெரிவிப்பதில் அமீர் திவான் மகிழ்ச்சி அடைகிறது. முடிசூடா இளவரசர் மற்றும் மன்னர் பயான் அரண்மனையில் சபா குடும்பத்தினர் 6/24/2024 அன்று இன்று 7:30 முதல் காலை 9:30 மணி வரை கௌரவ அலுவலகத்தில் குடிமக்களை சந்தித்துள்ளனர். குடிமக்களுடைய பல கருத்துக்களையும் உள்வாங்கியுள்ளனர். அடுத்ததாக குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தற்போது முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபர்வானியா, கத்தா 3, 4, 5, 6 இந்த பகுதிகளில் தொடர் மின் தடை ஏற்படலாம். ஒமேரியாவில் இருக்கக்கூடிய சப் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழலில் மின்சாரம் தடைப்படுவதற்கான முக்கிய காரணமாக 2 இயந்திரங்கள் இயங்காமல் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் ஃபர்வானியா பகுதிகளில் தொடர் மின்வெட்டுகள் ஏற்படலாம். விரைவிலேயே வருவதற்கான சாத்தியக்கூறுகளை அறிவிச்சிட்டாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். அது மட்டுமல்லாது உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அடுத்த மாதம் திறப்பதற்கான ஒப்புதலை வழங்கிவிட்டார். கௌரவத்துடன் பல சலுகைகளுடனும் இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே அடுத்த மாதத்துக்குள் பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்கள் குவைத் நோக்கி வருகை தருவார்கள்.
குவைத்துடைய மத்திய சிறைச்சாலை மற்றும் பல சிறைச்சாலைகளில் தொடர்ந்தும் ஆய்வு பிரச்சாரங்கள். இதன் அடிப்படையில் பல கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கைதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களோ ஆயுதங்களோ வைத்து பிடிபட்டால் தண்டனை இரட்டிப்பாகும் என தெரிவிப்பு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கைப்பற்றியிருந்தாங்க உள்துறை அமைச்சகம் பல தொகை மருந்துகளோட ஒரு சில கும்பல சில்லறை கடைகள்ல பக்காலாக்கள்ல மருந்துகள் விற்பனை செய்திருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மருத்துவ மனைகளில் இருந்து திருடப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதே போல இது மின்னணு அமைப்பு இல்லாத காலகட்டங்களில் திருடப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி செயல்பாடு இடம்பெறாது அப்படின்றதையும் சுகாதார அமைச்சகம் உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதே போல இனி வரும் நாட்களில் ஹதிகாவில் தண்ணி ஊற்றலையா, செடிங்களுக்கு தண்ணி ஊற்றலையா, முன்னுக்கு படிக்கட்ட கூட்டலையா, இந்த மாதிரி பிரச்சனைகள் சில வீடுகளில் இனிமே வராது. ஏன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அரச நிலங்கள் ஆக்கிரமிச்சு தான் அதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே உடைச்சி தள்ளுறாங்க முனிசிபாலிட்டி. அடுத்ததா இப்ப வரக்கூடிய தகவலை நல்லாவே கேட்டுக்கோங்க. 2000 தினார் 500 தினார்ல இருந்து 2000 தினார் வரைக்கும் அபராதம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வெளியில குப்பைகளை சேதப்படுத்தினாலும் இல்ல அதிகமா குப்பைகளை ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாம கண்டமேனிக்கு தெரு ஃபுல்லா வீசி குமிச்சு வச்சிருந்தால் 500 தினார்ல இருந்து 2000 தினார் வரைக்கும் அபராதம். இது எந்தெந்த வகையான குப்பைகள் அப்படின்றத இப்ப முன்னாடி வரக்கூடிய வீடியோவை வாய்ஸையும் கேளுங்க. அரபி தெரிஞ்சவங்க வீடியோ நல்லா பாருங்க எது குப்பைன்னு. فرق بلدية الكويت وأجهزتها الرقابية المختلفة في كافة المحافظات تقوم بعملها اليومي على مدار الساعة في رصد أي مخالفات تتعلق بلوائح وأنظمة بلدية الكويت وتطبيق قانون البلدية بكل حزم ولا تهاون مع أي مخالفين. لوحظ ارتفاع المخلفات وبالتالي تعاملت على الفور فرق إدارات النظافة في كافة المحافظات مع هذه المخلفات سواء ناتجة عن إزالة المخالفات أو الأثاث بتعاملها في تحرير محاضر مخالفات. لائحة النظافة تجيز لمفتشين النظافة في حال رصد رمي مخلفات أو أنقاض تحرير المخالفة لصاحب المخالفة اللي قام برمي هذه المخلفات. وفي حال وجد المخلفات أمام العقار يتم استدعاء حارس العمارة وتحرير محضر مخالفة حتى لا يتكرر هذا الأمر بما يخالف لائحة النظافة. طبعا وتنص لائحة النظافة على تحرير محضر بمخالفة قيمتها 500 دينار ولا تزيد عن 2000 دينار. أما في حالة الصلح فتكون المخالفة 100 دينار. جميع المحافظات تم التعامل مع رمي المخلفات هذه بشكل فوري وتحرير المخلفات سواء للمخالف مباشرة أو للحارس البناية بحيث يتم تحرير المحضر لمنع تكرار مثل هذا الأمر المخالف برمي تلك المخلفات أمام العقار للحفاظ على النظافة العامة. ஒவ்வொரு பகுதிகளையும் தெளிவாக குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. தொழிலாளர்கள் தங்கி இருக்கும் அபார்ட்மெண்ட்கள் அதிகமாக சோதனையில் ஈடுபடுத்தப்படும். குவைத்தில் மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கக்கூடிய சில பகுதிகள், நான் அந்த பேரை சொல்றதை விட அதிகாரியே ஒவ்வொரு ஊரையும் பேரையும் சொல்லியே சொல்றாரு இந்த பகுதிகளுக்கு வரப்போறோம்னு நல்லா கேட்டுக்கோங்க. تم الكشف على العديد من المناطق الموجودة في جميع محافظات دولة الكويت، منها منطقة خيطان، الفروانية، بني دلقار، جليب الشيوخ، المنقف، وهذا كله بالتعاون مع الجهات الحكومية الأخرى لرصد المخالفات اللي موجودة في السكن الاستثماري اللي يوجد في كثافة سكان عالية. من ضمن المخالفات التي تم رصدها اللي هي إزالة التخزين الموجود في البنايات هذه. 2 عندنا اللي هي المخالفات المعمارية اللي هي تسكير المنافذ، تسكير المنور. رقم 3 عندنا الأسلاك الكهربائية، و4 عندنا اللي هي
مخارج الطوارئ. نحرص دائما أن مخارج الطوارئ تكون مفتوحة دائما. سبل الهروب دائما إزالة العوائق إذا كانت موجودة من سبل الهروب. وفي البنايات الاستثمارية دائما نحرص على فتح باب السطح مع الأوامر المباشرة اللي جتنا من وزير الداخلية. فكثفنا هذه الجهود في النهار وفي الليل، وتم يعني الحرص على تطبيق أصحاب العلاقة لتطبيق هذه الشروط. طبعا اللجنة اللي صارت أو التعاون مع الجهات الحكومية لوضع المخالفات وتنفيذها خلال 48 ساعة، إنه ما يأخذ مدة أطول. فهذا كان التعاون مع باقي الجهات على أساس إنه يتم تنفيذ هذه المخالفات في أسرع وقت ممكن. அடுத்ததா முக்கியமான படைகள் ஒன்று கூட்டப்படுகின்றது. குவைத் சொசைட்டி, இன்ஜினியர்ஸ், லெக்சர், இது அனைத்து கூட்டமுமே ஜெனரல் ஃபயர் ஃபோர்ஸ் உடைய ஒருங்கிணைப்பு. الوقاية من مخاطر الحريق وسبل حماية الأرواح والممتلكات عنوان المحاضرة التي نظمتها جمعية المهندسين الكويتية بالتعاون مع قوة الإطفاء العام، والتي تهدف إلى نشر الوعي بين شرائح المجتمع للحفاظ على الأرواح والممتلكات من أخطار الحريق والوقاية منها. حرصا من قوة الإطفاء العام لحماية الأرواح والممتلكات وتحقيق الأمن المجتمعي التي تأتي من ضمن الوثيقة الاستراتيجية لقوة الإطفاء العام 2023-2028، وبتوجيهات من سعادة رئيس قوة الإطفاء العام بالتكليف اللواء خالد عبد الله فهد بإعداد وإقامة حملة توعوية بمسمى وقاية وحماية تهدف إلى توعية الجمهور من مواطنين ومقيمين بإجراءات السلام والوقاية من الحريق بالتنسيق مع الجهات العسكرية والمدنية وجمعيات النفع العام وأيضا المجمعات التجارية. ஒரே ஒரு தீ விபத்து இன்னைக்கு மொத்த குவைட்டையுமே கலங்கடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே எல்லாருடைய நிம்மதியுமே திணறடிச்சிக்கிட்டு இருக்குது. மங்காஃபில் நடந்த தீ விபத்துக்கு பிறகு அதிரடியாக களத்தில் இறங்க இருக்கின்றது குவைத்துடைய தீயணைப்பு படை. அனைத்து அப்பார்ட்மெண்ட்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சோதனை செய்ய போகிறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அப்பார்ட்மெண்ட்களை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் 250 அப்பார்ட்மெண்ட்கள் முனிசிபாலிட்டி, 250 அப்பார்ட்மெண்ட்கள் குவைத்துடைய தீயணைப்புத்துறை. எதிர்வரும் நாட்களில் தொடர்ந்துமே இந்த சோதனைகள் இருக்கும். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்களை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு காலையில் போட்ட செய்தியில் கூட பார்த்துருப்பீங்க, பல அப்பார்ட்மெண்ட்களை வந்து இப்போ உடைச்சிட்டு இருக்காங்க, டெமாலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் இடம்பெறும். அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் பாதுகாப்பானதான்றதை உறுதிப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி தொழிலாளர்கள், குறிப்பாக கம்பெனிகள் இருக்கிறவங்க பேச்சுலர்ஸாக தனித்தனியாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட் எடுத்து போக முடியாது. ஏன்னா கம்பெனியோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் சரியான தீ தடுப்பு பாதுகாப்புகள் சரியாக இருக்குதா அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்களில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கம்பெனிக்கு லைசன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கும் மறுபடியும் அக்காமல் புதுப்பிக்க முடியும். ரொம்ப கவனம். அடுத்ததா அழகு சாதன பொருட்கள் குறைந்த விலைகளில் ஆன்லைனில் கிடைக்குதுன்னு சர்ஜரி பண்ணுறது அல்லது தெரியாத நபர்கள்ட்ட பொருட்களை வாங்கி அழகு சாதன பொருட்களாக யூஸ் பண்ணுறது, இதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் உதட்ட செய்ய போய் கடைசியில் பார்த்தா அது அவங்களே வச்சு செஞ்சிருச்சு. அது மாதிரி தான் நீங்கள் இப்போ இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இந்த ஆன்லைனில் அழகு சாதன பொருட்கள், பியூட்டி க்ரீமு, கைக்கு க்ரீமு, காலுக்கு க்ரீமு, கண்ணுக்கு வேற க்ரீமு, முடிக்கு ஷாம்பு, அடடா எக்ஸட்ராவாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து இன்றைக்கி எக்ஸ்பயர் டேட் ஆகினதை புதிய டேட் பண்ணி விற்கிறாங்க. அதே மாதிரி அவங்களே தயாரித்து அவங்களே போட்டல் அடித்து அதே மாதிரி அவங்களே அதுக்குரிய ஏதாவது ஒரு லேபிளை ஒட்டி விற்பனை பண்ணுறாங்க. ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும், ஒரிஜினல் மாதிரியே தான் எல்லாமே இருக்கும், ஆனால் பக்கா டூப்ளிகேட். நிறைய ஆன்லைனில் இந்த திருட்டு நடக்குது. நம்மளுடைய செய்திகளில் எத்தனையோ தடவை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதை பற்றி போட்டிருப்போம், எத்தனையோ இடங்களில். இப்போ கூட ரீசெண்டாக குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் தொடர்ந்து கைப்பற்றினாங்க. பல ஷூஸில் இருந்து, கடைகளில் இருந்து, வாசனை திரவியங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள்னு பலதை சீஸ் பண்ணினாங்க. எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட். தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் அது சேஃபான நம்பகமான நம்பிக்கைக்குரிய ஆன்லைன் வியாபார தளமாக இருந்தால் மட்டும் வாங்குங்க.
கண்ட டிக்டாக்லையும் ஃபேஸ்புக்லையும் போடுறாங்கன்னு குறைஞ்ச விலையில் இருக்குது, 1 எடுத்தால் 1 ஃப்ரீ, 1 எடுத்தால் 2 ஃப்ரீ, இப்படியெல்லாம் விற்கிறத தயவு செய்து சந்தேகத்தின் பார்வையிலேயே பாருங்கள், இல்லைன்னா இருக்கிற அழகையும் இல்லாமாக்கிடுவீங்க. ரொம்ப கவனம். அடுத்ததாக குவைத்துடைய நிறைய ஜமியாக்களில், நிறைய பார்க்கிங்களில், வாகன நிறுத்தும் இடங்களில் அதிக பள்ளங்கள் உருவாகி இருக்குது. தயவு செய்து ஓட்டுநர்களே பார்க்கிங்களில் கூட ரொம்ப கவனம். بس يجون يرجعون ويروحون. شوف الزحمه والسبل هذا حبه كل مكان ترى هذا انا شويه اتصور شوف الفرش كذا يجون الرجال وين ما يقدرون شو يسوون هذا غير اللي قدام الحفره خاش كذا هاي شوارع ஏஜெண்ட் சொன்னாங்க, நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் கடைசியில் அதுதான் உங்களுக்கு யமன். இப்போது உண்மையிலேயே டெய்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஏதாவது ஒரு தகவல் சொல்கிறது, என்ன சொன்னாலும் சில மக்கள் தான் கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து நம்மளோட வீடியோவை நான் தொடர்ந்து என்னுடைய அனலைஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய யூடியூப்பில், என்னுடைய ஸ்டூடியோவில் என்னோடய வீடியோ, இந்த தமிழ் வீடியோ, சிங்கள வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த தமிழ் வீடியோவை பொறுத்த வரையில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். 100க்கு 10% தான் வீடியோ பார்க்குறது. எப்படி தெரியுமா? ஸ்கிப் பண்ணி தள்ளி பேசினதை உடனே ஸ்கிப் பண்ணுறது, அப்படியோ தள்ளி பார்த்துட்டு முடிச்சிடுறது. 10 நிமிஷம் வீடியோவை 1 நிமிஷத்துலேயே முடிச்சிடுறது. எவ்வளவு தெளிவாக எத்தனையோ தகவல்களை கொடுத்தாலும் மண்டைக்கு ஏறுறதே இல்லை. இப்போ ஏஜெண்டுகள் வீடியோ ஒன்று போட சொன்ன உடனே சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ போடுறாங்க. இது எப்படி போட்டிருக்காங்கன்னா, சரி இவங்களும் பேசட்டும், நான் உங்களுக்கு அதை மொழிபெயர்க்கிறேன். நான் சிங்கள மொழி தெரியாதவர்கள் இருப்பீங்களே, நான் வந்து இப்போ தான் 2 மாதம் நான் இந்த ஏஜென்ட்டில் தான் வந்திருக்கிறேன். சாரி, நான் 2 மாதம் சொல்லிட்டேன் இல்லையா, 2 நாள். இவங்க வந்து இந்த மேடம் வந்து வெறும் 2 நாளாம். மாமா சூப்பரு, பாபா சூப்பரு, வந்த உடனே யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாங்க, அன்பா பார்த்துக்கிறாங்க. நான் இந்த ஏஜென்ட்டில் தான் வந்தேன், இந்த ஏஜென்ட்டு வேறு லெவலு, வரும்போதே சிம் கார்டு வாங்கி கொடுத்தாங்க, வீட்டில் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, செம்மையான வீடு, இந்த வீட்டில் தான் நான் 2 வருஷம் இல்லை 5 வருஷம் இருக்க போகிறேன். எப்படி சொல்கிறாங்க? எப்போ சொல்கிறாங்க? வந்து என்ன 2 வருஷத்துலையா சொல்கிறாங்க? 2 மாதத்துலையா சொல்கிறாங்க? இல்லை, 2 நாளில் வந்து 2 நாள்லேயே அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, பயோடேட்டா, குவைத்தியோடைய மொத்த சப்ஜெக்டை இவங்க உள்வாங்கிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அடிக்க மாட்டாங்க, உதைக்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு. இப்போ வீடியோவும் எடுத்து ஏஜெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. ஏஜெண்ட் அவங்களுடைய ஒஃபிஷியல் ப்ரொஃபைலில் பாருங்கள், எங்களுடைய தொழிலாளர்கள் போய் 2 நாளில் எப்படி ஜாலியாக இருக்கிறாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுட்டாங்க. இதை நம்பி இன்னும் எத்தனை அப்பாவிகள் ஏமாற போகுதோ, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். தயவு செய்து இந்த முட்டாள்தனமான வேலைகள் செய்யாதீங்க சகோதரிகளே, சகோதரர்களே. ஏஜெண்டுகளை நம்பி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்து போனவங்க, அடிபட்டு உதப்பட்டவங்க எத்தனையோ பேர். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான். இந்த சகோதரி அடித்து அபு ஃபத்திரா பகுதிகளை அடித்து செம்மையாக முடியெல்லாம் வெட்டி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்களுடைய வீடியோ ஒன்று வைரலாக போயிருந்துருக்குது. நான் வந்து 1 மாதம்தான் வீட்டில், செம்ம வீடு, ஃபோன் பேச கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, செம்ம சலுகை, இந்த வீடுன்னா வீடு, இந்த மாதிரி வீடு எதுவுமே இல்லை, மாமாவா 10 மாதம் தங்கம், பாபாவா சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டவங்க தான் இப்போ நிற்கிற இந்த சகோதரி. எப்படி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதே வீடு தான். எங்கே போச்சு அந்த சொக்க தங்கம், 10 மாத தங்கம் எல்லாம்? இப்போ இதுக்குத்தான் சொல்கிறது, அவசரப்பட்டு வீடியோ எடுக்காதீங்க. இப்போ கடைசியில் கேஸ் போட முடியல, அந்த வீட்டில் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏஜென்ட் இந்த வீடியோ சப்மிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோதான் சொன்னாங்க. காலையில் 4 மணி 2 நிமிஷம் உங்களுக்கு நான் இந்த வீடியோ காலையில் இன்றைக்கி செய்தி போடும்போது மைக்ரோ ஸ்கேனரில் என்னுடைய கண்ணை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதாம், இன்னும் கொஞ்சம். இந்த சிகப்பு ஃபுல்லாகவே படர்ந்துருச்சுன்னா தம்பி அதுக்கு பிறகு நீ எப்போவுமே கஞ்சா அடித்தவ மாதிரி தான் இருப்பேன்னு சொல்கிறாரு டாக்டர். என்னுடைய கண்ணில் ஃபுல்லாகவே சிகப்பு படலாம் ஆரம்பிச்சிடுச்சு. இனி வரும் நாட்களில் இது இன்னும் படரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால் தூக்கம் இல்லை. இன்றைக்கி காலையில் உங்களுக்கு 4 மணிக்கு நான் நியூஸ் போட்டு முடித்தேன். நியூஸை போட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியாகி வந்து வண்டி கழுவ ஆரம்பித்தேன். வண்டியை கழுவி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா
7 மணி ஆகும்போது டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கூட நான் டியூட்டியில் வண்டியில் உட்காந்து தான் நியூஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக ஒரு இறைச்சல் தெரியும். வண்டி வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஏசியை வந்து லோவில் வச்சு நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் காலையில் ஸ்டார்ட் பண்ணது நம்புங்க, காலையில் ஸ்டார்ட் பண்ணின வண்டி 7 மணிக்கு இன்னும் ஸ்டாப் பண்ணலை. காலையில் ஒரு பாட்டில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுட்டு போனேன் வண்டியில். அந்த தண்ணியை தான் குடிச்சு முடிச்சிருக்கேன். இன்னும் காலை சாப்பாடு இல்லை, பகல் சாப்பாடு இல்லை. டியூட்டி இருக்குது நம்மளுக்கு சில நேரங்களில் டியூட்டி. ஆனால் இப்போ எனக்கு ஒரு டைம் கிடச்சிச்சு, ஒரு 1 hour டைம் கிடச்சிச்சு. சாப்பிட்றதா இல்லை இந்த நியூஸை ரெடி பண்ணுறதா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வரும்போது நான் இந்த நியூஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் முயற்சி செய்தேன். ஏன்னா மக்களுக்கு ஏதாவது 4 நல்ல விடயங்களை தெளிவுபடுத்தலாம் அப்படின்றது தான் ஒரு முயற்சி. யூடியூப்பில் காசு சம்பாதிக்கிறோம், இல்லை பேர் சம்பாதிக்கிறோம், பேரு புகழ்லாம் சம்பாதிக்க போகிறோம், அப்படி எதுவுமே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் ருத்துபா, சரி நான் இதை வந்து உங்களுக்கு உதாரணமாக காட்டணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்தது. இப்போ என்னுடைய நிலைமையை பாருங்கள் எப்படி வேறுக்குதுன்னா, சாதாரணமாக இப்போ வெயில், சாதாரணமாக மதியம் 12 மணி 1 மணி 2 மணிக்கு நம்ம வெளியில் நடமாடும் போது எந்த அளவு சூடு இருக்கும், எந்த அளவு ஹீட் இருக்குமோ, எப்படி நம்மளுக்கு வேர்த்து ஊற்றுமோ, அதை மாதிரி அந்த அதிகாலை 4 மணி 5 மணிக்கு இப்போ எப்படியுமே அந்த சூடு வந்து காட்டுமா? இல்லை, சூடு இல்லை. ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ருத்தூபா. இந்த ருத்தூபா தன்மை எப்படி இருக்கும்னா, இந்த சூடு நாம் வெயிலில் நடந்தாலும் கூட அந்த அளவுக்கு சூடு இருக்காது. நம்மளை உடம்பு வந்து அப்படி ஒரு தாள் அமுக்கத்தில் கொண்டு போய் வச்சிருக்கும். அந்த ஹீட் வந்து உடம்புலேருந்து அவ்வளோ வேர்வே வெளியேற்றும். இது பார்த்தீங்கன்னா ருத்தூபா. இந்த ருத்தூபா நாட்களில் வெளியில் வண்டி கழுவுற ஓட்டுநர்கள் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ருத்தூபா வந்து மூச்சு விட முடியாமல் இருக்கும். அதே போல் வியர்வை பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு துணியை எடுத்து தொடச்சிட்டு அந்த துணியை கீழே வைக்கிறதுக்கு இடையில அடுத்த தடவை வேர்த்துரும். அஞ்சு 32 அதிகாலை நேரம். இது அதிகாலை நேரத்தில் இதுதான் நிலைமை பாருங்க. இப்போ விடிய காலையில் சாதாரணமாக அந்த குளிர்காலமாக இருக்கலாம், இல்லை இந்த ருத்தூபா இல்லாத வெயில் காலமாக இருந்தாலும் இந்த அளவு வேர்க்காது. ஏன்னா அதிகாலை நேரத்தில் வெயிலுடைய தன்மையும் இருக்காது, அதே மாதிரி சூடுடைய தன்மையும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதே ருத்தூபா காலம்னா அப்படியோ வேர்த்து வடியும். இதுதான் இந்த ருத்தூபா காலநிலையுடைய தன்மை. சரி, ஏதோ நம்ம பொழப்பு இப்படி போயிட்டு இருக்குது. ஏதோ என்ன கஷ்டப்பட்டாலும் மக்களுக்கு 4 நல்ல தகவலை சொல்லிடலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறது. இருந்தாலும் ஒரு சிலர் விமர்சனங்களை தெரிவிச்சே தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்துட்டு அந்த நல்ல தகவல்களை உள்வாங்கி இன்றைக்கும் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் போதுமானவன். உங்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். ஏதோ என்னால் முடிந்தது, இன்னும் எத்தனை நாளோ அல்லாஹு ஆலம். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதிகமாக ஃபோன் பார்க்கக்கூடாது, அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமாக நம்ம ஃபோன்லேயே மூழ்கி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் விடிஞ்சதுலேருந்து இரவு மட்டுக்கும் ஃபோன். எதுக்காக? நான் வேறு ஏதாவது தவறான வழியில் போகிறேன்னா, இல்லை ஏதாவது படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, இல்லை காமெடி ஜாக் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, இல்லை காலையிலேருந்து மாலை வரைக்கும் நியூஸை கலெக்ட் பண்ணுறது, நியூஸை எடிட் பண்ணுறது, நியூஸுக்கு வாய்ஸை கொடுக்குறது, அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறமா போட்ட நியூஸு கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறமா அடுத்த நியூஸை ரெடி பண்ணுறது. இதுதான் என்னுடைய லைஃப். எனக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அவங்களுடைய பிரார்த்தனைகளை சேர்த்துக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.